எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெந்தய சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான 100 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய், 2 ஸ்பூன் வெந்தயம், 20 பூண்டு, 2 வெங்காயம், சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, உப்பு, கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகா 4 கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ செய்யறது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்துடுதா பார்க்கலாம். வெந்துடுது. வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கணும். கடுகு போட்டு தாளிக்கிறேன். மிளகா போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு கடைசியாக கடுகு மிளகா தாளிக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சிக்கணும். மூடி வச்சு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சது போதும். கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான வெந்தய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.